அமேசான் கேடிபியில் லோ கண்டென்ட் புக்ஸ் வந்து அப்லோட் பண்ணி எப்படி வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இது வந்து பார்ட் நம்பர் 4. ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. வெல்கம் டு அனதர் எபிசோடின் சேமிப்பு அவசியம். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம புக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். நம்ம வந்து ஒரு ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸ் ரைட்டிங் நோட் புக் தான் வந்து பவர் பாயிண்டில் இன்டீரியர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கேன்வாவில் வந்து கவர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ChatGPTலேருந்து எடுத்தோம். ஆர்த்தர் நேம் வந்து ஒரு அமெரிக்கன் ஆர்த்தர் நேம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷிங் ரைட்ஸ் போட்டோம். ப்ரைமரி ஆடியன்ஸ் வந்து ஃபில் பண்ணோம். அடுத்து வந்து கேட்டகரிஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் கேட்டகரியில் போட்டோம். இன்னும் ஒரு இது வந்து லோ கண்டென்ட் புக். எதுக்கு அப்படின்னா எல்லா பேஜும் ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாமே லோ கண்டென்ட் புக். இப்போ கலரிங் புக் அதெல்லாம் வந்து லோ கண்டென்ட் கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு பேஜும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பசில் புக் வந்து லோ கண்டென்ட் கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து பசில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வேர்ட் சர்ச் போட்டிங்கன்னா வேர்ட் சர்ச் 1 வந்து 2ஓட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வேர்ட் சர்ச்சாகவே இருந்தாலும் கண்டென்ட் வந்து உள்ளே இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம லோ கண்டென்ட்டுன்றதை சூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் இன் திஸ் கேஸ் வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒரே மாதிரியே இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 1 வந்து 2 மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்து பேஜஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து லோ கண்டென்ட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து 7 பேக் அண்ட் கீவேர்டு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். இது வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். இது வந்து நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். பட் வந்து அமேசான் வந்து நம்ம புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு புக்கோட டைட்டில்லேருந்து எடுத்துப்பாங்க. செகண்ட் வந்து எந்த பொசிஷன்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னா சப்டைட்டில்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து கீவேர்டு வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ரெண்டும் வந்து கண்டிப்பாக வந்து புக்கு டைட்டில்லையும் சப்டைட்டில்லையும் கண்டிப்பாக இருக்கணும். தேர்டு வந்து எந்த பொசிஷன்லேருந்து எடுப்பாங்க அப்படின்றது ஒரு ஜென்ரல் இது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுப்பாங்க. அடுத்து வந்து இந்த கீவேர்ட் காலம்ஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ இந்த 4 இடத்துலேருந்து தான் அமேசானுக்கு நம்ம வந்து எதை பற்றின புக்கு போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 7 கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன கீவேர்ட் மேஜராக டைட்டிலில் கொடுத்துருக்கோமோ அதை வந்து அமேசானில் சர்ச் பண்ணுறதுல கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு லிஸ்டிங் கிடைக்கும் இல்லையா? இதுதான் நம்மளுடைய மெயின் கீவேர்ட். இதில் இருந்து தான் நம்ம வந்து 7 பேக் அண்ட் கீவேர்டை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காம்படிட்டர்ஸ் இவங்க எல்லாருமே நம்மளுடைய காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து என்ன மாதிரி கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஜென்ரலாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அமேசானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மெட்டா டேட்டா, இந்த 7 பேக் அண்ட் கீவேர்ட் தான் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டா டேட்டாவில் வந்து 2 லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ லாங் டெயில் கீவேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த புக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ வந்து நம்ம ஜாப்பனீஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நோட் புக் ஃபார் கிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபுல் சென்டென்ஸு வந்து சர்ச் டேர்மில் யூஸ் பண்ணுறதை அப்படியே நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கீவேர்ட். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ லாங் டெய்லாக இருக்கும். இது ஷார்ட் டெயில் கீவேர்ட் அப்படின்னா வந்து ஒன்லி கிட்ஸ், அடல்ட்ஸ் யார் யாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத, கிட்ஸுக்கு யூஸ் ஆகுது, அடல்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பிகினர்ஸ் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸாக நம்ம கொடுக்குறது பேர் வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ அமேசானோட ரெக்கமெண்டேஷன் வந்து அட்லீஸ்ட் 2 லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 இது வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன். இங்கே என்ன மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு ரைட் ஹிராகானா, கட்டாகானா, காஞ்சி கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஹேண்ட் ரைட்டிங் ஷீட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அமேசானோட திரும்ப நான் ஒரு சர்ச் பாருக்கு போயிட்டு இங்கே வந்து லேர்ன் டு ரைட் ஜாப்பனீஸ் ஒர்க் புக் அப்படின்றத இந்த கீவேர்ட்லேருந்து இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ்ன்றது நம்ம டைட்டிலில் யூஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கீவேர்டில். பட் எனக்கு வந்து லாங் டெய்லாக வந்து அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கீவேர்டு வந்து மஸ்ட்டுன்னு தோன்றதுனால நான் வந்து இந்த கீவேர்டை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் வந்து 7 கீவேர்டில் வந்து ஒன் ஆஃப் த பாக்ஸஸ் த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து செகண்ட் வந்து இன்னொரு லாங் டேர்ம் கீவேர்டு வந்து எனக்கு வந்து தேவையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஜாப்பனீஸ் திரும்ப திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லேர்னிங்
இந்த ஹிராகானா அண்ட் கட்டாகானா ஃபார் பிகினர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஒரு லாங் டெயில் கீவேர்ட்ஸ். பிகினர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து இப்போ தான் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு இது அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து போடுறோம். பிகினர்ஸ் அப்படின்ட்டு இது எனக்கு வந்து இன்னொரு லாங் டேர்ம் கீவேர்டு. ஸோ இந்த ரெண்டையும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து போக போக ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸை வச்சு மற்ற 5 பாக்ஸையும் வந்து ஃபில் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 லாங் டெயில் கீவேர்டு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய பேக் அண்ட் கீவேர்ட்ஸை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த லாங் டெயில் கீவேர்டை வந்து அப்படியே நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ லேர்ன் டு ரைட் ஜாப்பனீஸ் ஒர்க் புக்குன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் இது. அதே மாதிரி வந்து செகண்ட் வந்து லேர்னிங் ஹிராகானா அண்ட் கட்டாகானா ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து லாங் டெயிலை வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷார்ட் டெயில்ஸ் கீவேர்டை வச்சு வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யாராவது ஒருத்தவங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிகினர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் யூஸ் பண்ணலாம்? கிட்ஸ் வந்து இப்போ தான் வந்து எழுத படிக்க பழகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து கிட்ஸ் அப்படின்றத வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் வந்து வேறு யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கிட்ஸ்னால் குழந்தைங்க. அதே மாதிரி அடல்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வந்து அடல்ட்ஸ்னு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பிரித்து கிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சர்ச் பண்ணுவாங்க. பாய்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவாங்க, கேர்ள்ஸுன்னு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தனியாக கிடைக்கிறதுக்காக அதையே வந்து பிரித்து வந்து நம்ம வந்து கிட்ஸுன்ற கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்றதை போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் சில பேர் சர்ச் பண்ணுவாங்க. யூஎஸில் கிட்ஸ் அப்படின்னா யூகேலலாம் சில்ட்ரன் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கீவேர்டை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேறு யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹோம் ஸ்கூல் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஹோம் ஸ்கூல்னால் வீட்டிலேருந்தே சொல்லி தருவாங்க இந்த ஊரில். ஸோ அவங்க வந்து ஹோம் ஸ்கூல்காரவங்க பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு யார் யூஸ் பண்ணலாம்? இங்கே வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஜாப்பனீஸ் வந்து மிடில் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிடில் ஸ்கூல் அப்படின்றது வந்து 5th-லேருந்து 8th கிரேட் வரைக்கும் இருக்கிறது. ஸோ அங்கே வந்து மிடில் ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து போடுறோம். ஸோ மிடில் ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஹை ஸ்கூல். காலேஜ் கிட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ காலேஜ். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து இடம் பத்தலை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த டேபுக்கு போயிட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி வந்து நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பிளாங்காக இருக்குது அந்த இது. ஸோ பிளாங்க்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராக்டிஸ். அதில் வேறு என்ன இருந்தது அப்படின்னா, ஸ்கொயராக இருந்தது. ஸோ ப்ராக்டிஸ் ஷீட்ஸுன்றதை நான் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து அதில் என்ன இருந்துச்சுன்னா, கிரிட்ஸ் இருந்துச்சு. கிரிட்னா அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ கிரிட்டுன்றதை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் பாக்ஸஸ் இருந்தது. ஸோ ஸ்கொயர் பாக்ஸஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ வந்து புக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து டைப் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, இது எதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு கிராண்ட் பேரண்ட் இருக்காங்க, ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் வந்து ஜாப்பனீஸ் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஸோ அவங்க வந்து யூஸ்வலாக வந்து ப்ரெசண்ட், இந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே வந்து அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், ப்ரெசண்ட் கொடுக்குறேன் அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த மாதிரி கீவேர்ட்ஸையும் நம்ம போட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க பண்ணுறாங்க ப்ரெசன்ட் ஃபார் மை கிராண்ட் டாட்டர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த கீவேர்டே வந்து நம்ம சர்ச் பண்ணுறப்ப நம்ம புக்கு வரணுன்றதுக்காக ப்ரெசண்ட்டு, கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கீவேர்ட்ஸையும் வந்து நம்ம வந்து இங்கே டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த புக்கை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சு அதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ChatGPTயில் போய் அடுத்த கீவேர்ட்ஸ் வந்து கேட்க போகிறேன். ஸோ நான் எதில் கேட்டிருந்தேன்னா, டிஸ்கிரிப்ஷன் கேட்டதுலேயே கேன் ஐ ஹாவ் மெட்டா டேட்டா பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் ஃபார் த புக் அப்படின்னு நான் கேட்டதுக்கப்புறம் அது வந்து ஹைலி ரெலவெண்ட் புக் அப்படின்றத கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சில கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஏற்கனவே டார்கெட் பண்ணிட்டோம். இப்போ ஜாப்பனீஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நோட் புக்குன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி காஞ்சின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹிராகானா, கட்டாகானா யூஸ் பண்ணியிருக்கோம்,
கென்கோ கோயோசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட் புக்குன்றதை நம்ம யூஸ் பண்ணோமான்னு தெரில. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கிரிட்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து கேலிகிராஃபி அப்படின்றது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங், ஸ்டைலிஷாக ரைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இது ஒர்க் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஜேஎல்பிடி ஸ்டடி நோட் புக் வந்து நமக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. எது எது அப்ளிகபிள் இல்லையோ அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ வந்து கேலிகிராஃபின்ற வேர்டை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ கேலிகிராஃபி ப்ராக்டிஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து ப்ராக்டிஸ் கீவேர்ட் வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அது ஒரே இதில் வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அவங்க சர்ச் பண்ணுறப்ப கேலிகிராஃபி ப்ராக்டிஸ் அப்படின்றது வரணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கானா அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கானா வந்து 4 கேரக்டர்ஸ் தான் இருக்கிறதுனால நடுவில் எங்கேயாவது ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் 3 கேரக்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால வந்து நான் வந்து கீழே வந்து கொடுத்துடலான்னு பார்க்குறேன். இப்போ 3 கேரக்டர்ஸ் தான் எல்லாமே அக்செப்ட் பண்ணுது. எனக்கு கானான்றதில் 4 கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து நான் வந்து அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அங்கே வந்து வேறு என்னென்ன கீவேர்டு வந்து நம்ம வந்து ஸ்கொயர்டு அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஸ்கொயர் பாக்ஸஸ்ன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஸ்கொயர்டு பேப்பர் அப்படின்றது வந்து ஒரு கரெக்டான கீவேர்டு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். அதே மாதிரி ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து எழுதுகிறப்ப நம்ம அந்த கேரக்டர்ஸ் வந்து அதை வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லைனு நம்ம போடுறது ஸோ ஸ்ட்ரோக்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ காஞ்சி ஸ்ட்ரோக்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங். அப்புறம் லேர்னர்ஸ், பிகினர்ஸ் யூஸ் பண்ணோம், கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். பட் லேர்னர்ஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணல. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு இங்கே வந்து அந்த ரிமைனிங் இதை வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். எது எது கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடெல்லாம் எடுத்துட்டு மிச்சம் வேர்ட்ஸ் வந்து எங்கெங்கே ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து ChatGPTலேயோ இல்லாட்டி வந்து திரும்ப அவங்களுடைய காம்படிட்டர் கீவேர்ட்ஸில் போயிட்டு அவங்க ஏதாவது டார்கெட் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை டார்கெட் பண்ணலை அப்படின்றத ரிமைனிங் ஸ்பேசஸில் வந்து போட்டுட்டு இந்த கீவேர்ட்ஸை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ அந்த 7 பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வர போகிறோம். பப்ளிகேஷன் டேட்ஸ் வந்து அது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி ரிலீஸ் மை புக் ஃபார் சேல் அப்படின்றதும் வந்து நம்ம அப்படியே இருக்கட்டும். அதை வந்து நம்ம எதுவும் மாடிஃபை பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம வந்து லோ கண்டென்ட் புக்குன்னு கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து ISBN இல்லாமல் தான் பப்ளிஷ் பண்ணோம். ISBN அப்படின்றது வந்து ஒரு யூனிக் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு புக்குக்கும். லோ கண்டென்ட்டுக்கு தேவையில்லை. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வித் ஒயிட் பேப்பர் அப்படின்றது தான் வந்து கரெக்டாக அதுவே சூஸ் பண்ணியிருக்கு. அதுதான் நம்மளும் பண்ணணும். ஸோ அதே அங்கேயே விட்டுட்டு இப்போ வந்து ட்ரிம் சைஸ் கொடுக்கலாம். ட்ரிம் சைஸ் வந்து நம்ம 8.5 × 11 கொடுத்தோம். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துட்டு இது வந்து நோ ப்ளீட் தான், அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து மேட் இல்லாட்டி கிளாஸி 2 பேப்பர் டைப் இருக்கும் கவரோடது. நம்ம கிளாஸி சூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபோட்டோ மாதிரி தான், ரொம்ப பழபலன்னு இருக்கிற ஒன்று இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு சொரசொரன்னு இருக்கிற மாதிரி ஃபோட்டோவில் இருக்கும். கிளாஸின்றது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறது. மேட்டுன்றது வந்து கொஞ்சம் சொரசொரன்னு இருக்கிறது. நான் யூஸ்வலாக மேட் சூஸ் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து நல்லா அந்த புக்குக்கு நல்ல கவர் வந்து கிளாஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கிளாஸி. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேனுஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணணும். மேனுஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன வந்து இன்டீரியர் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ PPTயில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம PDF-ஆக க்ரியேட் பண்ணது தான் வந்து மேனுஸ்கிரிப்ட் இன்டீரியர். அதை வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ அது முடித்ததுக்கப்புறம் வந்து புக் கவரை வந்து அப்லோட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம கவர் வந்து கேன்வாவில் க்ரியேட் பண்ணதுனால நம்ம ஏற்கனவே கவர் இருக்கிறதுனால அந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் யுவர் கவர் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேன்வாலேருந்து நம்ம PDF டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அப்லோட் ஆகிட்ருக்கும்.
இது 2ம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறப்ப வந்து நம்ம வந்து ஏஐ கண்டென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேனுஸ்கிரிப்டும் கவரும் லோட் ஆகலை. அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருங்க. நம்ம வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ வந்து ஒரு சம் செக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து மினிமம் அண்ட் நோ எடிட்டிங். கொஞ்சமாக தான் நான் எடிட் பண்ணேன். அதே மாதிரி எந்த டூல் யூஸ் பண்ணீங்கன்றதையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதை வந்து மறைக்காமல் கொடுத்துருங்க. ஏன்னா ஏஐ கண்டென்ட் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பாட் வச்சு. இப்போ அதனால் அதை கொடுத்துட்டு இமேஜஸ் வந்து இப்போ நீங்கள் கலரிங் புக்லாம் போட்டிருக்கீங்க அந்த இமேஜஸே வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். நான் வந்து இமேஜஸ் எதுவுமே வந்து ஏஐ வந்து வச்சு யூஸ் பண்ணலை அப்படின்றதுனால இந்த புக்குக்கு நன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து நான் வந்து அட்டைப்படம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு எஸ்ன்றதை கொடுத்து எதை யூஸ் பண்ணோன்றதை கண்டிப்பாக கொடுத்துருவேன். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு நான் வந்து எதையுமே யூஸ் பண்ணல. ஸோ அங்கேயும் நன்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து ஒன்லி டெக்ஸ்ட்டுக்கு ChatGPT யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ புக்கும் கவரும் அப்லோட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து லான்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு போட்டு இதோட புக்கு வந்து எப்படி ஆகுது அப்படின்றத இப்போ ப்ரிவ்யூவுக்கு கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து புக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அமேசான் வந்து அந்த கவரையும் இன்டீரியரையும் சேர்த்து அந்த புக்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கவர் தான் நம்ம வந்து கேன்வாவில் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா இது வந்து நம்மளோட இன்டீரியர் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் எல்லா பேஜஸ் 123 பேஜஸ் இருக்குது. நீங்கள் 2 வியூவில் போய் பார்க்கலாம். எல்லா வியூவும் இதை மாதிரி பார்க்கணும் அப்படின்னா 14, 15 இது பிளாங்க் நோட் பேக் தான். இல்லாட்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உள்ளே இருக்கா அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜாக போய் பார்த்துக்கலாம். ஸோ பேஜஸ் எல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு, பார்டருக்குள்ளே இருக்குது. அப்படி இல்லாட்டி அமேசானே வந்து எரர் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துடலாம். யூஸ்வலாக நான் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்ரூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த சேவ் அஸ் டிராஃப்ட்னு போட்டுருவேன். எதுக்கு அப்படின்னா போட்டதுக்கப்புறம் வந்து நம்மளோட புக்கோட இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக் ஷெல்ஃபில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கோட அந்த நம்மளுடைய வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சென்டராக இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்டிங் காஸ்ட் வந்து இந்த புக்குக்கு வந்து 123 பேஜஸ் இருக்கிறதுனால $3 வந்து எடுத்துப்பாங்க. ஸோ முன்னாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செட் பண்ணுறப்ப ரேட்டு நம்ம புக்குக்கு செட் பண்ணுறப்ப இந்த அமேசான் காஸ்ட்டு அதே மாதிரி அவங்களோட ராயல்ட்டி ஷேரை வந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோடதை வந்து நம்ம வந்து இப்போ புக்கோட காஸ்ட்டை செட் பண்ணோம். அது அடுத்த பேஜில் போய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து சேவ் அஸ் டிராஃப்ட்னு போட்டுருங்க. சேவ் ஆனதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பேஜில் புக் ஷெல்ஃபில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நம்ம புக்கு கவர் வந்து தெரியும். இந்த மாதிரி குட்டியாக தான் வந்து யூசருக்கு வந்து தெரிய போகுது. ஸோ அப்போ அவங்க பார்க்குறப்ப இந்த கவர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ கெஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இந்த குட்டி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய எழுத்து வந்து நான் கொடுத்துருக்க டைட்டில் வந்து நல்லா சென்டராக தான் இருக்குது அந்த பேஜுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் தெரியும், பேக் பேஜ் வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து செட் பண்ணுறப்ப கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்க்குறதுக்காக. அதே மாதிரி இந்த பிக்சர்ஸும் எனக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து ஜாப்பனீஸ் நோட் புக்கு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து டிராஃப்ட் மோடில் இருக்குது. ஸோ நான் வந்து திரும்ப வந்து கண்டினியூ செட்டப் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தா எனக்கு வந்து சென்டராக இருக்கா இதெல்லாம் வந்து அந்த குட்டி பிக்சரில் வந்து தெரியும். அதுக்காக தான் இந்த இது பண்ணுறது. அதே மாதிரி சில நேரம்லாம் வந்து நைட்டு அட்டைப்படம் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அன்றைக்கே அப்லோட் பண்ணாமல் வெயிட் பண்ணிவிட்டு காலையில் எடுத்து அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம்லாம் தெரியும். ஸோ கவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம டைம் எடுத்து பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து 3rd பேஜ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து நமக்கு வந்து எங்கெங்கே இந்த புக்கை வந்து விற்கணும் அப்படின்றதுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ இண்டிவிஜுவல் டெரிட்டரியை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே விற்கலாம் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் யூஎஸில் மட்டும் விற்கலாம். இப்போ சில புக்ஸ்லாம் வந்து மற்ற கண்ட்ரிக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து யூஎஸில் மட்டும் விற்கலாம். இல்லாட்டி வந்து ஃப்ரெஞ்சு ஏதோ போட்டிருக்கீங்க அதில் ஃப்ரான்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் அப்படின்னா ஃப்ரான்ஸில் மட்டும் விற்கலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டெரிட்டரியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கே விற்கலாமோ அங்கே வந்து நீங்கள் வந்து அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து
வேர்ல்டு வைடு வந்து நம்ம ஒர்க் யூஸ் பண்ணோம். இப்போ 249 புக்ஸில் டெரிட்டரிஸ் வந்து தனித்தனியாக சூஸ் பண்ணலாம். அதில் மல்டிபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில இப்போ வந்து இந்த புக்கு வந்து இங்கிலீஷை ஒன்லி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் கிங்டம், யூகேல மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி புக்கெல்லாம் எல்லா டெரிட்டரியிலும் நம்ம விற்க ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து நம்மளோடது Amazon.com தான் ப்ரைமரி இது. பட் வந்து எல்லா டெரிட்டரிஸ்லேயும் நம்ம வந்து இந்த புக்கை வந்து ஒர்க் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆல் டெரிட்டரிஸ் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம முன்னாடியே வந்து அமேசான் மார்க்கெட் பிளேஸில் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டுன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அது இருக்குது. இப்போ நம்மளுடைய புக்கோட ரேஞ்சை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் வந்து எப்போயுமே ரொம்ப கம்மியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா ஒன்று ரொம்ப குவாலிட்டி கம்மி இல்லைன்றதை அஷ்யூம் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஒரு $2 கூட ராயல்ட்டி வரலை அப்படின்னா நம்மளால் ஆடெல்லாம் பப்ளிஷே பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டிங்க்குன்ட்டு நம்ம சில காஸ்ட் எடுத்து தான் வைக்கணும். அதனால வந்து அமேசான் வந்து நீங்கள் மினிமமாக $5.15 போடலாம் அப்படின்னு சொன்னாலும் யூஸ்வலாக நான் காஸ்ட் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா இந்த காம்படிட்டர்ஸ்லேருந்து எடுப்பேன். காம்படிட்டர்ஸில் நான் பார்க்குறப்ப வந்து எல்லாருமே வந்து $8.99, $7.99 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து $8.99 யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல்ட்டி வந்து $2.30 கிடைக்குது. இந்த ராயல்ட்டி வந்து ஒரு டீசெண்டான ராயல்ட்டி. ஸோ வந்து நம்ம $8.99 டார்கெட் பண்ணலாம். வெறும் பிளாங்க் நோட் புக் அப்படின்றதுனால மேபி $7.99 கூட ஓகே. இதே இது வந்து நமக்கு வேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்து நான் யூஸ்வலாக $10.99, $12.99 வச்சுருப்பேன் கண்டென்ட் இருக்கிறது. பட் ஐ திங்க் $8.99 வந்து ஒரு டீசெண்டான இது இருக்குது. ஸோ நம்ம வந்து $8.99 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டிங் காஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி $3 ஃபஸ்ட் அமேசான் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 60% ராயல்ட்டி கிடைக்கும். அது வந்து ஒரு புக்குக்கு $2.30. இப்போ நம்ம என்ன இங்கே Amazon.க்கு கொடுத்தோமோ அதை வச்சு அவங்க வந்து மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து 8.39 யூரோஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது யூகேக்கு வந்து £6.96 இது வந்திருக்கு. இது வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக 96.99 வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8.39 இருக்கு இல்லையா, இது வந்து 3.1 இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. யூஸ்வலாக வந்து எல்லாருமே 7.99 இந்த மாதிரி தான் நம்ம காஸ்ட் வைப்போம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் நான் மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யூரோஸ் எல்லாமே வந்து 7.99 அப்படின்னு மாற்றிட்டேன். இது வந்து 34.97 இந்த மாதிரி ஏதாவது வந்து லைட்டாக வந்து இங்கெங்கே மாற்றி விட்ருங்க. ஸோ வந்து ஒரு மாதிரி ஆடாக இருக்காது. கனடா வந்து ஓகே. இது வந்து ஆஸ்திரேலியன் இது கரன்சி. ஸோ இந்த மாதிரி வந்து புக்குக்கு அது கொடுத்த வேல்யூஸே வந்து நம்ம வந்து லைட்டாக மாற்றிருக்கோம். இங்கே வந்து எக்ஸ்பேண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த புக்குக்கு அது வந்து வேலிட் கிடையாது. ஏன்னா இது வந்து லோ கண்டென்ட் புக்கு. லோ கண்டென்ட் புக்குக்கு எக்ஸ்பேண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேலிட் கிடையாது. இதே இது நீங்கள் கலரிங் புக் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பேண்டட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ பெரிய பெரிய புக் ஸ்டோர்லேயோ யாரோ ஒருத்தவங்க வந்து நிறைய ஹியூஜ் குவான்டிட்டி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த எக்ஸ்பேண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான காஸ்ட்டில், ஏன்னா வந்து பல்காக அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இது பண்ணிவிட்டு அமேசான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு 40% தான் ராயல்ட்டி கிடைக்கும். பட் ஸ்டில் வந்து ஹியூஜாக பல்க் ஆர்டர் அப்படின்றதுனால திரும்ப அதே அளவுக்கு நமக்கு வந்து ராயல்ட்டி வந்துடும். அதனால் வந்து இந்த எக்ஸ்பேண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்பப்போ அவைலபிளாக இருக்கோ அப்ளிகபிளாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரேட் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் யுவர் பேப்பர் பேக் அப்படின்றத கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் யூஸ்வலாக பண்ணுறது வந்து எந்த இடத்துலையும் வந்து இது இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வருவேன். எல்லா பேஜஸும் முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும். பட் இந்த இடத்துல நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ பப்ளிஷ் யுவர் பேப்பர் பேக் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புக்கை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த புக்குக்கு 50% ஆஃப் ஒர்க் வந்து முடிச்சிருக்கோம். எப்படி அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக கீவேர்ட் ரிசர்ச்லேருந்து இன்டீரியர் க்ரியேட் பண்ணுறது, புக்கு கவர் க்ரியேட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நமக்கு
சேர்த்து 50% தான் முடிஞ்சிருக்கு. மிச்ச 50% என்னது அப்படின்னா மார்க்கெட்டிங். அதுக்கு வந்து நான் வந்து 3 ஸ்டெப்பில் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று வந்து A+ கண்டென்ட், இன்னொன்று வந்து அமேசான் ஆட்ஸ், மூணாவது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அது வந்து நான் வந்து பெருசாக பண்ணுறதில்ல. ஆனால் பண்ணணும்னு எனக்கு எப்போயுமே ஐடியாவில் இருக்கிறது. டைம் கன்ஸ்ட்ரெயினால நான் பண்ணுறதில்ல. அது வந்து நான் அப்பப்போ பின்ட்ரெஸ்ட்டில் மட்டும் போடுவேன். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து A+ கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ A+ கண்டென்ட் வந்து நான் புக்கு பப்ளிஷ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு செகண்டே வந்து A+ கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருவேன். அமேசான் வந்து புக்கை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இது ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஒரு 72 hours வரைக்கும் போகும். 3 to 4 days ஆகும். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து A+ கண்டென்ட் ரெடியாக வச்சுருந்தோமா, புக்கு அவைலபிளான அடுத்த செகண்டே வந்து நம்ம A+ கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஆடை வந்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 5ல் வந்து எப்படி A+ கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.